இருந்தது அப்படின்னா என்னால் பொசிஷன் ஹைராக்கி ஆர் சூப்பர்வைசரி ஹைராக்கி பேஸ் நம்ம எடுத்துட்டு வரலாம். இது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ நம்மளோட சினாரியோவில் வந்துட்டு ஐடிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸுங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அப்ரூவல் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த அப்ரூவல் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் யாருக்கு போகணும், ஐடி மேனேஜர் ஏபிசின்னு இருக்கு, அதில் ஏக்கு போகணுமா பிக்கு போகணுமான்னு சொல்லிட்டு அதில் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்துட்டு ஃபைனான்ஸ் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட்னு வச்சுக்கோம். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்துட்டு ஏபிசின்னு இருக்குது. அப்போ இதில் யாருக்கு போகணும், அகைன் இதுலேயே எனக்கு ரெண்டாவது பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு ரெண்டாவது மேனேஜருக்கு போகணுமாங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ரூவல் குரூப். ஓகே, ஸோ இந்த அப்ரூவல் குரூப் வந்துட்டு நம்ம எதில் பார்ப்போம்னா பர்ச்சேஸ் ஆர்டரில் பார்ப்போம். அப்போது இந்த கேஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கண்டிஷனில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட் US1 பிஸ்னஸ் யூனிட், பிகாஸ் அதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகணுங்கிறது தான் நம்ம இதாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டு டெப்ளாய். ஸோ டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ டெப்ளாய் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ டெப்ளாய்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இதில் ஏதாச்சும் எரர் இருக்கா, ஏதாச்சும் இஷ்யூ இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் டெப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு டெப்ளாய்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட்லி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் அகைன் பார்த்துருந்தோம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த எக்ஸலில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே தான். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் 3 செட்டப் பார்த்துருந்தோம் இல்லையா, மேப்பிங் செட் ஒன்று, அக்கௌண்ட் ரூல் ஒன்று, அதுக்கப்புறம் அதில் போய் அட்டாச் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட தான் நம்ம செஷன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு அக்கௌண்ட் காம்பினேஷன் ஒன்று இருக்குது, செக்மெண்ட் ஒன்று இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்னன்னா இப்போ எனக்கு கம்பெனின்னு ஒன்று இருக்குது, இல்லாட்டி எனக்கு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, பிராண்டுன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஓகே, அப்போது அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம செக்மெண்ட்டுன்னு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். ஓகே, ஸோ மேபி நான் என்னோட ஸ்க்ரீன் ரீஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு லெட்ஸே இதுதான் என்னோட செக்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, எனக்கு கம்பெனி இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அது சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ எனக்கு லெட்ஸே ஃபீச்சர் 1 அண்ட் ஃபீச்சர் 2. ஸோ இதுதான் என்னோட செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரூல் எழுதும்போது 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு செக்மெண்ட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் காம்பினேஷன் ரூல். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஸோ லெட்ஸே எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆர் எனக்கு இந்த அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு ரூல் எழுதுறேன். எனக்கு வந்துட்டு லெட்ஸே ஸ்டாண்டர்டாக எனக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லாமல் இந்த கேஸில் எனக்கு மெட்டீரியல் அக்கௌண்ட் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரூல் எழுதுவேன். மேப்பிங் செட் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிப்பேன். அப்போ இங்கே செக்மெண்ட்டில் நான் என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் இதோட COA. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் ரூல் எழுதுவேன். இப்போ ஒரே ஒரு செக்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ரூல் எழுதணும் அப்படின்னா. ஸோ இது நான் அக்கௌண்ட் காம்பினேஷன் கொடுத்தேன் அப்படின்னா நான் இந்த கேஸில் எப்படி எழுதுவேன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதுவேன். அதாவது ஸோ லெட்ஸே 100 வந்துட்டு கம்பெனி,
ஸோ அக்கௌண்ட் வந்துட்டு 5421. ஓகே, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் அகைன் 100, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் 1 ஃபியூச்சர் 2 00ன்னு வச்சுருக்கேன். அப்போது இதுதான் வந்துட்டு ஒரே லைனில் எழுதக்கூடிய ரூல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக எழுதணும். ஸோ கம்பெனிக்கு தனியாக, அக்கௌண்ட்டுக்கு தனியாக, டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியான்னு எழுதணும். ஓகே, பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்டையர் காம்பினேஷனுக்கு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நோ சார், கொஞ்சம் புரியல. ஓகே, ஸோ பட் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா, அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அது ஞாபகம் இருக்கு சார். அது அதில் வந்துட்டு நம்ம செக்மெண்ட்டுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாமே நான் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இது வந்துட்டு நம்ம சப்லெஜர்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் ஆர்டரில் நான் என்ன க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, எந்த சப்ளையர்லேருந்து நான் இந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண போகிறேன், என்ன ஐட்டமு, எவ்வளோ குவான்டிட்டி, அதுக்கப்புறம் எப்போ எனக்கு வேணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லெட்ஸே ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆர் அடிஷன் டு திஸ் பிஸ்னஸ் யூனிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் ஆஸ் எ இன்ஃபர்மேஷன் நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டரில் கொடுப்போம். ஓகே, பட் ஆரக்கிளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அக்கௌண்ட் காம்பினேஷனும் வரணும். அப்போது இதில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, ஐட்டம் லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஒரு மெஷின்னு கொடுத்துருவோமே, பர்ச்சேஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எனக்கு இன்வென்ட்ரியில் போகும். ஓகே, அப்போது இதில் எனக்கு சப்ளையர் நேம் பார்த்தீங்கன்னா ஏபிசி லிமிடெட். ஏபிசி லிமிடெட்ங்கிற சப்ளையர்கிட்ட இந்த மெஷினு ஒரு குவான்டிட்டி வாங்குகிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 lakh ருபீஸ் இந்த மெஷினோட ப்ரைஸு. ஓகே, ஸோ டேட் நான் எப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 25. ஸோ 25 மார்ச் 2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு வேணும். ஸோ எந்த லொக்கேஷன்லேருந்து நான் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிஹெச்என் அண்ணா நகர். ஸோ இதுதான் என்னோட பிஸ்னஸ் யூனிட். ஆர் எங்கேருந்து நான் பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறேன்னா இதுதான். ஸோ இப்போ நான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்லெஜர் நம்ம சொல்கிறது வந்துட்டு பர்ச்சேசிங் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா எனக்கு இதுதான் இன்ஃபர்மேஷனாக கேப்சர் பண்ணும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ நான் ரிசிப்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஐட்டம் வந்துட்டு, அதாவது மெஷின் வந்துட்டு வெண்டார் ஏபிசி லிமிட்டெடுங்கிறவர் வந்துட்டு 25ஆம் தேதி எனக்கு டெலிவர் பண்ணுறாரு. அப்போது 25ஆம் தேதி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிசிப்ட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவேன். அதுதான் ரிசிப்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ ரிசிப்ட் நம்பர் எனக்கு லெட்ஸே 1091. ஸோ இதுதான் 2091. ஸோ இதுதான் என்னோட ரிசிப்ட் நம்பர். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா என்ன ஐட்டமு, எவ்வளோ குவான்டிட்டி, இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போது இது நான் கேப்சர் பண்ணிட்டேன். இது நான் கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு நான் அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ இது ஏன் நான் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட மெட்டீரியல் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு எங்கே போகும்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸில் சொல்லுவோம், அங்கே போகும். அப்போ அங்கே போகணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் ஃபைனான்ஸுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபைனான்ஸை நம்ம சொல்கிறது வந்துட்டு ஜென்ரல் லெட்ஜர் மாடியூல். ஓகே, ஸோ ஜென்ரல் லெட்ஜர் மாடியூல் எப்படி இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா, இப்போ நமக்கு இங்கே ரிசிப்ட் நம்பர், குவான்டிட்டி, ஐட்டம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஜென்ரல் லெட்ஜர்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போது ஜென்ரல் லெட்ஜருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ செக்மெண்ட் 1ல் என்ன இருக்கணும், 2ல் என்ன இருக்கணும், 3ல் என்ன இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன். அப்போது இந்த கேஸுக்கு எடுத்துப்போமே, அதாவது ஒரு ரிசிப்ட் வந்துட்டு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு குவான்டிட்டி, ஐட்டம் வந்துட்டு இதுதான். ஓகே, அப்போ நான் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா என்னோட மெட்டீரியல் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ இந்த கேஸில் என்னோட மெட்டீரியல் அக்கௌண்ட்டு தான் 5421. ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டு தான் வந்துட்டு இந்த மெஷினுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட கம்பெனிங்கிறது என்னோட சிஹெச்என் அண்ணா நகர். ஓகே, ஸோ லெட்ஸே இதுக்கு நான் 100 கொடுத்துருக்கேன், சிஹெச்என் அண்ணா நகருக்கு 100. அப்போது என்னோட கம்பெனி வந்துட்டு 100, இந்த மெட்டீரியலு. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங்கோட வேல்யூ லெட்ஸே
மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு 104 லெட்ஸ் சே. ஓகே, அப்போது 104. அதுக்கப்புறம் இது மூணுமே வந்துட்டு நம்ம ஃபியூச்சராக யூஸ் பண்ண போகிறோம், இப்போதைக்கு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 00 போட்டுறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வருது அப்படின்னா, அதாவது அண்ணா நகரங்கிற இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட், அதாவது 100ங்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு மெட்டீரியல், அதாவது மெஷின் பர்ச்சேஸுங்கிறது நமக்கு ஒரு மெட்டீரியல். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட், அதாவது மெஷின் அண்ணா நகர் யூனிட்டுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது நமக்கு பர்ச்சேசிங்கில் பார்க்கும்போது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக நீங்கள் ரீடபிள் ஃபார்மேட்லேயே இருக்கும். இந்த ஐட்டம் வந்துட்டு இந்த குவான்டிட்டியில் இந்த டேட்டில் வந்திருக்கு. ஸோ ரிசிப்ட் டேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25 மார்ச். ஓகே, ஸோ இந்த டேட்டில் எனக்கு இந்த ஐட்டம் வந்துட்டு வந்திருக்கு, இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் மீனிங். ஓகே, ஸோ அதே இது ஜிஎலுக்கு நம்ம அனுப்பும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அனுப்ப முடியும். இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேப்சர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஜிஎலுக்கு அனுப்புகிறோம். ஸோ இப்போ ஜிஎலுக்கு அனுப்புகிறோம், இந்த ஃபார்மேட் நம்ம எதில் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டேடுன்னு சொல்கிறோம் இல்லையா, டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம். அப்போது இது வந்துட்டு உங்களுக்கு எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர்லேயே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு சார்ஜ் அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே சார்ஜ் அக்கௌண்ட்டு நம்ம சொல்கிறது தான் வந்துட்டு இந்த 5421 அக்ரூவல். ஸோ அக்ரூவல் வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதாவது லெட்ஸே எனக்கு இந்த ரிசிப்ட், நான் ஒரு ஐட்டம் ரிசீவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ரிசீவ் பண்ண ஐட்டம் வந்துட்டு நான் இன்னும் இன்வாய்ஸ் பண்ணலை. அப்போ இன்வாய்ஸ் பண்ணலைங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா, ஏன்னா இப்போ நான் ஐட்டம் ரிசீவ் பண்ணுறேன்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ் இருந்தால் தான் என்னால் பேமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தை வச்சு என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அதை ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அக்ரூவல் அக்கௌண்ட். ஸோ லெட்ஸ் சே அக்ரூவல் அக்கௌண்ட் 1031. ஸோ இது வந்துட்டு என்னோட அக்ரூவல் அக்கௌண்ட், இது வந்துட்டு என்னோட சார்ஜ் அக்கௌண்ட். ஓகே, அப்போது டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கேஸில் இன்வென்ட்ரி அக்ரூவல் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ இப்போது இந்த 2 அக்கௌண்ட்டும் நமக்கு இருக்கு. அப்போது நான் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த 2 அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே 2 அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு ஜிஎல் அக்கௌண்ட் மட்டும் சொல்கிறோம், பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வரும். ஏன்னா இந்த அக்கௌண்ட் மட்டும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது, இந்த எல்லா வேல்யூவும் சேர்த்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இந்த பிஓ டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த பர்பஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போது நான் சொன்ன இந்த செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வேணும், மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜிஎலுக்கு மட்டும் செக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு தனித்தனியாக எனக்கு கிரியேட் பண்ணுறது ஒர்க் அதிகம்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அக்கௌண்ட் காம்பினேஷன் ரூலாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரூலாக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே லைன்லேயே இந்த காம்பினேஷன் இருக்கணும். அதாவது எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அகைன் இங்கே உங்களுக்கு கண்டிஷன் வரும். ஸோ கண்டிஷன் என்ன கொடுப்போம், லெட்ஸே ஐட்டம் கேட்டகரி ஆர் லெட்ஸே இங்கேயும் பிஸ்னஸ் யூனிட், ஐட்டம் கேட்டகரி கூட நீங்கள் கொடுக்கலாம், பட் இந்த கேஸில் லெட்ஸே பிஸ்னஸ் யூனிட். இப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டுங்கிறது நான் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போது எனக்கு ரிசல்ட் வந்துட்டு இது வரணும். அப்போது இது வந்துட்டு உங்களோட இன்புட்டு, இது வந்துட்டு உங்களோட அவுட்புட்டு. ஸோ இன்புட் வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணணும், பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அதுதான் இன்புட்டு. ஸோ அவுட்புட்டுங்கிறது வந்துட்டு சிஸ்டம் ஜென்ரேட்டட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம்னா இந்த காம்பினேஷன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆர்டரில் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரிசிப்ட் அக்கௌண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிஎல் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆகிடும்.
ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்லெஜருக்கும் ஜிஎலுக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ணுற காரணமே நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஜிஎலுக்கு அனுப்பணும். பட் ஜிஎலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்காது, நமக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏன்னா இது ஃபைனான்ஸ் அவங்களோட ஃபார்மேட். ஸோ அவங்க ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த செட்டப் பண்ணுறோம். டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன் ஆர் டேடுன்னு சொல்கிற இந்த செட்டப் அதுக்காக தான் பண்ணுறோம். புரியுதுங்களா? இல்லை ஸ்டில் டவுட் இருக்கா? இல்ல சார், புரியுது. ஓகே ஓகே ஃபைன். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அக்கௌண்ட் காம்பினேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இன்புட் சோர்ஸ் கொடுக்கணும். சோர்ஸ் கொடுத்துட்டு என்ன இன்புட் இருந்தால் எனக்கு இந்த அவுட்புட், அதாவது அந்த காம்பினேஷன் சொன்னோம் இல்லையா, அது வரணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் இங்கே என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேபி பிஸ்னஸ் யூனிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே, பிஸ்னஸ் யூனிட் வராது. ஓகே, இது மேபி ஒவ்வொரு லைனாக தேடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்வஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். ஓகே. ப்ராடக்ட் கேட்டகரி. ஸோ பெட்டர் நான் கேட்டகரியே எடுத்துக்கிறேன்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த இன்புட் சோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ யூஎஸ் ஸ்பேஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ ரெண்டாவது இதில் ஆட் கொடுத்துட்டு ஸோ நம்ம இந்த மேப்பிங் ஆட் பண்ணணும். ஓகே, கேட்டகரி ஐடி எடுக்கணும் இதுக்கு. ஓகே, இது சேஞ்ச் ஆகலை. API ஓகே இங்கே இருக்கு. Okay, so this is what I was looking for. மேபி நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ சப்ளையர் நேம் வச்சு ரூல் எழுதிடுறேன். ஏன்னா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபைனான்ஸில் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட்டுங்கிறனால நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஐடென்டிஃபை பண்ணுறது ஒன்று ஒன்றா எடுத்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்போதைக்கு நான் சப்ளையரை வச்சு எழுதுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஐட்டம் கேட்டகரி யார் க்ரியேட் பண்ணா, இல்லாட்டி ரெக்வஸ்டர் யார், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ரெக்வஸ்டர்னா ஒன்றும் இல்லை, யார் க்ரியேட் பண்ணுறா அப்படிங்கிறது தான் ரெக்வஸ்டர்னு சொல்லிட்டு யூஸ்வலாக கொடுக்கும். பட் ஒரு சில ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரியேட்டட் பை அண்ட் ரெக்வஸ்டட் பை பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட்டட் பைங்கிறது வந்துட்டு யாருக்கு சிஸ்டமில் ஆக்சஸ் இருக்கோ ஸோ அவங்களோட யூசர் நேம் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் பையில் கேப்சர் பண்ணும். பட் ரெக்வஸ்டர் வந்துட்டு எய்தர் யார் கிரியேட் பண்ணுறாரோ அவர் தான் ரெக்வஸ்டராக இருக்கலாம். இல்லாட்டி ஒரு சில கேசஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு, பட் அவருக்கு சிஸ்டமில் ஆக்சஸ் இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா யார்கிட்ட ஆக்சஸ் இருக்கோ அவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த ஐட்டம் வந்துட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போது ரெக்வஸ்டர் வேறையாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெக்வஸ்டரை வச்சு எழுதலாம், பிஸ்னஸ் யூனிட்டை வச்சு எழுதலாம், இல்லாட்டி டெலிவரி லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதை வச்சு எழுதலாம். ஸோ இது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் ஒன்று நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு சப்ளையர்ஸ். ஓகேங்களா, ஸோ சப்ளையர்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இது க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட்லி நான் இந்த சப்ளையருக்கு ஆக்சஸ் இருக்காங்கிறது பார்க்குறோம்.
மேபி ஆக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் ஆக்சஸ் இல்லை. ஸோ ஃபார் சேஃபர் சைட் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவும் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எப்பவுமே அந்த பிஸ்னஸ் யூனிட் அதில் வரல அப்படின்னா, ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இப்போது நமக்கு இங்கே இருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஐ திங்க் இங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் செட் ஃபார் யூசர்ஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ இது ஒன்று. ஸோ இந்த 2 இதுலேயும் இருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. ஸோ இது ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டாகவே க்ரியேட் ஆகலை. ஸோ அதனால தான் நமக்கு அங்கே லிஸ்ட் ஆஃப் வேல்யூவில் வரல. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே பார்த்ததான், ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேனேஜ் யூசர்ஸில் போயிட்டு அந்த லாகினை இங்கே டேக் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா SEM10 SEM10@gmail.com. அப்படின்னா SEM10 ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. Okay, procurement agent and agent is this. ஓகே, மேபி இது நேம் வந்துட்டு டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்துட்டு SEM10 இருக்கு. பட் இதில் கான்ஃபிகர் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் SEM10 இருக்கு. ஸோ அதனால் நமக்கு வரல. ஸோ இது ஐ திங்க் ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகிருக்கும். லெட்ஸ் see. ஓகே, இல்லை இப்போதான் பண்ணியிருக்கோம்.
ஓகே ஃபைன். ஓகே இப்போ வருது. ஏபிசி கன்சல்டிங். ஓகே ஸோ இது வருது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஏபிசி கன்சல்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போது இந்த ஏபிசி கன்சல்டிங்காக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன அக்கௌண்ட் இதில் வரணும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுக்குறோம். ஓகே ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இன்வென்ட்ரி மெட்டீரியல் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். ஓகே ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த சப்ளையர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ காம்பினேஷன் நம்ம இங்கே சொல்கிறது வந்துட்டு அந்த செக்மெண்ட்டோட இது இருக்கு இல்லையா, வேல்யூஸ் அதுதான் சொல்கிறேன். அதாவது கம்பெனினா 101, லைன் ஆஃப் பிஸ்னஸ்னா 10, அக்கௌண்ட் வந்துட்டு 14100. ஸோ இதுதான் காம்பினேஷன் சொல்கிறோம். ஓகே ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் கொடுத்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவேன். அப்போது நமக்கு இந்த மேப்பிங் செட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப்பிங் செட்டை வச்சு நம்ம ஒரு அக்கௌண்ட் ரூல் ஒன்று எழுதணும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் ரூல் எடுத்துகிட்டு போய் இந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பில்டர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு டேக் பண்ணணும். ஓகே ஸோ setup and maintenance, procurement, இதில் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் ரூல்ஸ். ஸோ இதில் போனோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேப்பிங் செட் கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்துட்டு இந்த ஆப்ஷன் மேனேஜ் அக்கௌண்ட் ரூல்ஸ். ஸோ இதில் போயிட்டு நான் அதை ஜஸ்ட் டேக் மட்டும் பண்ணணும். ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிபிஐ அக்கௌண்ட் ரூல். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த யூஎஸோட இது இருக்கு இல்லையா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அது வந்துட்டு கொடுத்துருங்க. ஸோ சர்ச் ஓகே யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் தி ரூல். ஸோ இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்பிங் செட் மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் தி கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேப்பிங் செட் யூஸ் பண்ணுறேன். பட் இன்கேஸ் நீங்கள் கான்ஸ்டன்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இதுதான் வேல்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒன்று. ஓகே ஸோ கான்ஸ்டன்ட் பேசிக்கலாக நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போது டிஃபால்ட்டுன்னு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா லெட்ஸ் ஐட்டம் கேட்டகரி டிஃபால்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எல்லா டிஃபால்ட் ஐட்டம் கேட்டகரிஸ்க்கும் இந்த காம்பினேஷன் தான் வேணும் அப்படின்னா அப்போ நான் இதில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா ஸோ அதுதான் உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் கான்ஸ்டன்ட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா. பட் அதர் தன் தட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பிங் செட் தான் வரும். ஸோ இந்த சோர்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி எடுப்போம்னா இன்கேஸ் நமக்கு ப்ராஜெக்ட் வேல்யூஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராஜெக்ட் செக்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருவோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதில் சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னா ப்ராஜெக்டில் நான் என்ன செலக்ட் பண்ணுறேனோ ப்ராஜெக்ட் மாடியூலில் ஸோ அது ஃபைனான்ஸ் மாதிரி ஒரு மாடியூலு, அங்கே என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பாப்புலேட் ஆகும். ஓகே ஸோ நம்மளோட சினாரியோவில் மேப்பிங் செட் தான் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஓகே ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா பிபிஐ மேப்பிங் செட். ஸோ இது ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி மேப்பிங் செட்லேயே கொடுத்தோம், அதனால இது நீங்கள் பிளாங்காகவே விட்டுலாம்.
ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இதில் கான்ஸ்டன்ட்டோ இல்லை அக்கௌண்ட் ரூலோ கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஸோ நான் இதை சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ரூல் ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் எப்போவுமே உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவில் இருந்தால் தான் நமக்கு அந்த ரூல் ஒர்க் ஆகும். ஓகே இட் இஸ் ஹியர். ஓகேங்களா? ஸோ மேப்பிங் செட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட் ரூல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்லி பார்த்தோம்னா நமக்கு டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன். ஸோ இதுதான் லாஸ்ட் செட்டப்பு. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த லெஜர் சொன்னோம் இல்லையா, அதில் போயிட்டு அட்டாச் மட்டும் பண்ணணும். ஓகே ஸோ இதில் நான் ஒரு புது டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே லெட்ஸ் சே BPI _ டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸோ இது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த எக்ஸலில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதியிருக்கோம்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். இல்லை காம்பினேஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா இதில் பண்ணணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ அப்போது நான் வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு BPI அக்கௌண்ட் ரூல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த சார்ஜ் அக்கௌண்ட். ஸோ இந்த சார்ஜ்னு நம்ம சொன்னது இதுதான் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் எங்கே போகணுமோ அது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அக்கௌண்ட் ரூலில் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் வேரியன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஓகே ஸோ இதில் நமக்கு வேலிடேஷன் இருக்காங்கிறது டவுட்டு. ஸோ ப்ராப்ளி நம்ம ஒரே ரூல் வந்துட்டு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா ஒரு சில கேஸில் வந்துட்டு அது அசட் அக்கௌண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். ஸோ லெட்ஸ் see. ஓகே கம்ப்ளீட்டட். ஸோ ரூல் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேப்பிங் செட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது வந்துட்டு அக்கௌண்ட் ரூல், மூணாவது டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷனில் அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ சார்ஜ் அக்கௌண்ட், அக்ரூவல் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் டன் கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சப்லெஜர் அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு யூஎஸ் லெஜர் வந்துட்டு நான் எடுக்கணும். ஓகே ஏன்னா இந்த பிஸ்னஸ் யூனிட் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா இங்கே பர்ச்சேஸ் ஆர்டரில், ஸோ அந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக எந்த லெஜர் இருக்கோ அந்த லெஜருக்கு நான் இதை அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஸோ இதுதான் அந்த லெஜர், யூஎஸ் ப்ரைமரி லெஜர். பிகாஸ் அந்த பிஸ்னஸ் யூனிட் இதுக்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச். ஸோ சர்ச் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனாக சிஸ்டம் காட்டும். ஸோ இதில் வந்துட்டு பர்ச்சேசிங்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆப்ஷன்ஸ், சாரி அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் அக்கௌண்டிங் ஆப்ஷன் பார்த்தோம்னா இதுதான் இருக்குது. ஸோ டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன் பார்த்தோம்னா GSC டேப்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஸ்டாண்டர்டாக வர்றது. ஓகே ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது வந்துட்டு BPI டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன். ஓகே ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ இப்போது அக்கௌண்ட் டெஃபினேஷனும் நமக்கு முடிஞ்சுது. ஓகே ஸோ இப்போ ரெக்வசிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு அப்ரூவல் வேணும். அப்ரூவல் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த அக்கௌண்ட் காம்பினேஷன் ஜென்ரேட் பண்ணணும், அது கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது போக நமக்கு அந்த பிஸ்னஸ் யூனிட் செட்டப்ஸ் இதெல்லாமே போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுவும் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ ரெக்வசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்வயர்ட் செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஓகே ஸோ அடுத்தது நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் வரும்போது அகைன் நான் உங்களுக்கு அடிஷ்னலாக இது மட்டும் காட்டுறேன், உங்களுக்கு அந்த அப்ரூவல் இருக்கு. ஏன்னா மற்றபடி ஆப்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான் நம்ம பார்த்தது. ஸோ திருப்பி நான் சொல்லுவேன், பட் அகைன் சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே ஸோ அப்ரூவல் ரூல் மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த மேனேஜர் ரூல் மாற்ற வேண்டியது வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸோ இப்போது ஒரு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் வந்துட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரோல் வேணும் அப்படின்னா
எனக்கு அட்வான்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வெஸ்டர் இந்த ரோல் இருந்தால் தான் என்னால் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரோல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். OSCM 10. ஓகே, ஸோ இதுதான் ரோல். ஓகே, ஆல்ரெடி இருக்கு. ஸோ ப்ராப்ளி ஆக்சஸ் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஸோ அதில் போயிட்டு அந்த மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் செட்டுன்னு கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது அதே ஆப்ஷன் தான். ஸோ அதில் போயிட்டு இந்த ரோலுக்கு யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட், ஸோ அது மட்டும் கொடுக்கணும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ தான் ஜஸ்ட் இந்த ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ மேபி லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் இல்லை. Yes, okay, so ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்கோம். Just a minute.
சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு தடவை ரோல் ரன் பண்ணிவிட்டு, ஸோ ப்ராபப்ளி சிங்க்ரனைஸ் ஆகலைன்னா சம்டைம்ஸ் இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ஸோ ப்ராப்ளி நான் எல்லா ரோலுக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் ரோலுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு, ஸோ ப்ராப்ளி செக் பண்ணுவோம் மறுபடியும். Done. ஓகே, ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் யூனிட் US1. Procurement preparer. US1 business unit. Okay. Lastly, application administrator. ஓகே, ஸோ ரோல் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது என்னென்னா அந்த ப்ரோக்ராம் ஒன்றுட்டு ரன் பண்ணோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு, ஸோ ப்ராப்ளி ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வரணும். ஸோ ஸ்டில் வரல அப்படின்னா இஷ்யூ வித் தி இன்ஸ்டன்ஸ், பிகாஸ் இதுதான் நமக்கு ப்ராசஸ். ஸோ ஐடியலி இப்போ நமக்கு இந்த ரோல் கூட ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இன்கேஸ் இந்த ரெஃப்ரெஷ்னால வரலையாங்கிறதுனால தான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ இங்கே நம்ம செக்யூரிட்டி கன்சோலில் போயிட்டு நம்ம அந்த ரோல் கொடுத்துட்டோம்னால நமக்கு வந்துட்டு ஐடியலே இங்கே வரணும். ஸோ இங்கே என்னென்னா பிஸ்னஸ் யூனிட் மட்டும் காட்டாது. ஸோ அந்த பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸுக்கு தான் வந்துட்டு அந்த டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ் கொடுப்போம். பட் இப்போ கூட வரல அப்படின்னா ஸோ இன்ஸ்டன்ஸ் லெவல் இஷ்யூ தான் நமக்கு இது. ஓகே,
agreements, orders, process, recognition, recovery. ஓகே, ஸோ இதில் இருக்கு. ஸோ இப்போ இதில் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த டைல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நமக்கு ஆட் ஆகாமல் இருக்குது. ஸோ ப்ராப்ளி ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸோ சர்டன் யூசர்ஸுக்கு நமக்கு இது தேவை இல்லை இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு இது ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இதில் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷாப்னு கொடுத்தோம்னா நமக்கு இதில் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஷோ மோர் கொடுத்துட்டு இதில் வந்தீங்கன்னா ஷாப்னு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த ஷாப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் இருக்குது அந்த ரெக்வசிஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் ரெக்வசிஷன் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இதில் நமக்கு அதர் தன் தட் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா நமக்கு கேட்லாக் ஐட்டம், நான் கேட்லாக் ஐட்டம் ரெண்டு சொல்லுவாங்க. ஸோ கேட்லாக் ஐட்டம்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கேட்டகரி. ஸோ கேட்டகரி நீங்கள் சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஆஃபீஸ் சப்ளைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு கீழே எனக்கு ஒரு 10 ஐட்டம் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு அமேசானில் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் இருக்கும், எலக்ட்ரானிக்கு கீழே லேப்டாப் இருக்கும், அப்புறம் இன்னொரு கேட்டகரி உங்களுக்கு மொபைல் இருக்கும். ஸோ இந்த மொபைலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் சாம்சங் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ஆப்பிள் ஆர் சாம்சங்கை வந்துட்டு ப்ராடக்ட் ஆர் ஐட்டம் சொல்கிறோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கு இல்லையா எலக்ட்ரானிக்கு, அதுக்கப்புறம் லேப்டாப், ஸோ இதெல்லாமே வந்துட்டு கேட்டகரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டாப் லேயராக நமக்கு இருக்கு இல்லையா அந்த எலக்ட்ரானிக்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கேட்லாக்னு சொல்கிறோம் ஆர் பர்ச்சேஸ் கேட்லாக்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இதில் நான் கேட்லாக் அப்படின்னா வித்தவுட் ஐட்டம். ஸோ ஐட்டம் இல்லாமல் நம்ம ஒரு ஐட்டம் ஒரு ரெக்வஸ்ட்டை வந்துட்டு ரைஸ் பண்ணுறோம்னா அது நான் கேட்லாக் ஐட்டம். ஓகே, ஸோ லெட்ஸே எனக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு எனக்கு சர்டன் இஷ்யூவாக இருக்குது, அப்போது புது கம்ப்யூட்டர் வாங்குற ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம், இது ஒரு ஆப்ஷன். ஸோ அது இல்லாமல் இன்கேஸ் நான் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு எனக்கு ஐட்டம் வராது, ஏன்னா அது ஒரு சர்வீஸ் இல்லையா. ஐட்டம்னா தான் நான் இன்வென்ட்ரியில் போட்டு மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்வீஸுங்கிறனால நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஸோ அதுதான் வந்துட்டு நான் கேட்லாக் ஐட்டம். ஓகே, அதுக்கப்புறம் சப்ளைஸ் ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணோம்னா ரெக்வஸ்ட் நியூ சப்ளைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரிப்பேரர் அண்ட் ரெக்வஸ்டர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம அங்கே சப்மிட் பண்ணிருக்கோம், இப்போ தான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் அந்த சிங்க்ரனைசேஷன் ஒன்றும் முடியல அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அங்கே கிரியேட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் ரெக்வசிஷன் ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த யூசர் லாகின் பண்ணாரு அப்படின்னா டிஃபால்ட்டாக எந்த பிஸ்னஸ் யூனிட் வரணும், இந்த கேஸில் நம்ம US1 பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துருக்கோம் டிஃபால்ட்டாக. அப்போ நான் இப்போ கிரியேட் ரெக்வசிஷன் கொடுத்தேன்னா US1 பிஸ்னஸ் யூனிட் தான் எடுத்துக்கும். பட் அது இல்லாமல் இப்போ இன்கேஸ் நான் கனடா பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணணும், பை டிஃபால்ட்டாக எனக்கு அதுதான் வரணும் அப்படின்னா நான் இதில் மாற்றிக்கலாம், கனடா பிஸ்னஸ் யூனிட்னு மாற்றிட்டு என்டர் ரெக்வசிஷன் லைன் கொடுத்தேன் அப்படின்னா கனடா பிஸ்னஸ் யூனிட்டை வச்சு தான் எனக்கு வரும். ஓகே, ஸோ சிமிலர்லி இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கும். அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்துட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ சியாட்டில்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இப்போ இந்தியா கேஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பெங்களூருன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து எனக்கு சென்னைக்கு மாற்றணும் அப்படின்னா இதில் மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு டிஃபால்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு வரணும் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம்னா இப்போ நம்ம இன்வென்ட்ரி தான் கொடுத்துருக்கோம், பட் இன்வென்ட்ரி இல்லாமல் நமக்கு எக்ஸ்பென்ஸும் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் தான் நான் சொன்ன கேஸு, அதாவது ஒரு சர்வீஸ்க்கு மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே நமக்கு இன்வென்ட்ரியில் வராது, அது எல்லாமே நமக்கு எக்ஸ்பென்ஸில் போயிடும். ஓகே, ஏன்னா அது நம்ம ஒரு ஐட்டமாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டில் போட்டு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் எக்ஸ்பென்சஸ். ஓகே,
ஸோ அடுத்தது ஒரு சில பர்ச்சேசஸ்ல பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டட் பர்ச்சேசஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிலேட்டட் பர்ச்சேஸுக்கு வந்துட்டு நமக்கு ப்ராஜெக்ட் நம்பரு, டாஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம இதில் மேப் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இங்கே சார்ஜ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது இதில் நீங்கள் டேக் பண்ணணும் அப்படின்னா இதில் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த சார்ஜ் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்வசிஷன் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்டர் ரெக்வசிஷன் லைன். ஓகே, okay, so let's say price is 1000. ஸோ இதுலேயே உங்களுக்கு நெகோசியேஷன் இருக்கும். ஸோ நெகோசியேஷன் ப்ராப்ளி உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு அது சப்ளையரோட கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது நம்ம சப்ளையர் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ அந்த சப்ளையர் போர்ட்டலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நெகோசியேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நெகோசியேஷன் எனேபிள் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சப்ளையரை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏபிசின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த சப்ளையர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபிசி கன்சல்டிங். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு ஆட் டு கார்ட். ஸோ ஆட் டு கார்ட் போட்டோன்னா இந்த ஐட்டம் வந்துட்டு கார்ட்டுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு அந்த ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, இது ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம், இல்லாட்டி டைரெக்டாக சப்மிட் பண்ணோம்னா அப்ரூவலுக்கு மேனேஜருக்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த ஐட்டம், பிஸ்னஸ் யூனிட் இதெல்லாமே நான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் ஐட்டம், அதுக்கப்புறம் இதுதான் குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி அங்கே நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த காம்பினேஷன், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த காம்பினேஷன். ஸோ அது நம்மளோட க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது ரெக்வசிஷன் ஸ்டேஜில் நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாப்புலேட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது அப்ரூவலுக்கு போகும். ஸோ இப்போ நான் இந்த ரெக்வசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆட்டோ அப்ரூவல் தான் கொடுத்துருக்கேன். அப்போது நான் வெளில போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த பெண்டிங் அப்ரூவல் வந்துட்டு எனக்கு அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு மாறிடும். ஏன்னா நான் வந்துட்டு ஆட்டோ அப்ரூவல் ஆப்ஷன் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் பார்க்கும்போது நமக்கு இந்த பெண்டிங் அப்ரூவல் இருக்கு இல்லையா, இது எப்போ மாறும் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் வரும். ஸோ இதில் போயிட்டு நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு மாறிடும். ஸோ இதிலிருந்து நான் ஃபர்தராக வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணணுனாலோ இல்லாட்டி ஒரு நெகோசியேஷன் க்ரியேட் பண்ணணுனாலோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இதுதான் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்ளி நான் உங்களுக்கு இதுவும் காட்டுறேன். ஸோ ரெக்வசிஷன் நம்பரை காப்பி பண்ணிக்குவோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா டிரான்சாக்ஷன் கன்சோல், ஸோ அது நான் மீன் பண்ணது இதுதான். ஸோ இதுலேயே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த டூல்ஸுக்கு கீழே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் கன்சோல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த அப்ரூவலில் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா, ரிஜெக்ட் ஆயிருக்கா, ஏதாச்சும் ஃபெயில் ஆயிருக்கா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் இந்த ஃபெயில்டுன்னு இருக்கும். ஸோ இந்த இதை ஆப்ஷனை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெக்வசிஷன் நம்பர் இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ரூவல் ப்ராசஸ் ஆயிருக்கா இல்லை ஏதாச்சும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கா இல்லை ஃபெயில் ஆகிடுச்சுன்னு காட்டும். ஸோ ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மேபி அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அப்ரூவல் ரூல்ஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அந்த அப்ரூவல் ரூல்ஸ் எடுத்து பார்க்கணும். அப்போ திருப்பி நீங்கள் டிரான்சாக்ஷன் ரெண்டாவது டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகிடும். ஓகே, ஸோ
ஓகே, இன்னும் அப்ரூவல் இனிஷியேட் ஆகலை. ஏன்னா இது உங்களுக்கு டெஸ்ட் என்வரன்மெண்ட்டுங்கிறனால உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ இதுலேயே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால நம்மளோட ப்ராசஸ் வந்துட்டு டிலே ஆகுது. ஸோ மேபி ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் நிறைய ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஹெச்சிஎம்மில் வந்துட்டு அந்த செக்லிஸ்ட் டாஸ்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் பாப்புலேட் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவல் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த லிஸ்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரியல் டைமில் இருக்காது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா இன்னும் அசைன் ஆகல. ஓகே, ரன் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ அதுதான் இப்போது இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா அப்ரூவ்டுன்னு மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? No, sir. ஓகே. ஓகே, ஸோ இது லோட் ஆகட்டும். ஸோ மெயின்வேல் உங்களுக்கு அடுத்த செட்டப் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் இப்போ நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செட்டப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர். பிகாஸ் பர்ச்சேஸ் ரெக்வசிஷனுங்கிறது வந்துட்டு ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் நான் சொன்ன மாதிரி. ஸோ கம்பெனிக்குள்ளேயே தான் சர்க்குலேட் ஆகும். ஓகே, பட் பர்ச்சேஸ் ஆர்டருங்கிறது வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் டீம் அவங்க ஹேண்ட்லேருந்து வெளியில் ஒரு சப்ளையருக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆர்டராக இருக்கும். ஸோ அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சப்ளையர் நமக்கு ஐட்டம்ஸ்லாம் டெலிவர் பண்ண போகிறாரு. ஓகே, ஸோ இப்போது அதுக்கு நீங்கள் செட்டப்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ 3 செட்டப் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ரெக்வசேஷன் இதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நமக்கு இதுக்கு வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரூல் நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் இது ஒன்று எழுதணும். இந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன் இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல். ஸோ நமக்கு ரெக்வசேஷனுக்கு எப்படி அப்ரூவல் க்ரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு அப்ரூவல் க்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், செகண்ட் திங். ஸோ லாஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம அதர் ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்படி நம்ம ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறது, பேமெண்ட் டேர்ம்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இந்த பியூ ஆக்சஸ். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்கலன்னா ப்ரொக்யூர்மெண்ட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒன்று பண்ணும். ஸோ இந்த 3 செட்டப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரெக்வசேஷனை ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராக க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொன்னேன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துப்போம். அதாவது உங்களோட ப்ரொக்யூர்மெண்ட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் யூனிட் எடுத்துக்கணும். ஸோ இந்த கேஸில் பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு US1 பிஸ்னஸ் யூனிட். ஓகே, ஸோ இப்போது இது நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ரெக்வசேஷனுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆல்மோஸ்ட்டு. பட் அது போக ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா? எப்போ பே பண்ண போகிறோம், 30 நாள்லையா 15 நாள்லையா? ஸோ அதுதான். ஸோ அதை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு டிஃபால்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு டிஃபால்ட் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாப்புலேட் ஆகும். ஸோ இது இல்லாமல் எனக்கு ஒரு 7 days நெட் நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணும்போது அதில் ஓவர் ரைட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிமிலர்லி உங்களுக்கு இந்த ஷிப்பிங். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் செட்டப்ஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இது இருந்தால் தான் உங்களுக்கு மேண்டேட்ரி. ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஓகே, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பையர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஃபால்ட் பையர் அகைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த செட்டப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு தி பிஸ்னஸ் யூனிட். அதாவது எனக்கு சென்னையில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ ப்ரைமர்லி யார் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுவா அப்படிங்கிறது வந்துட்டு நான் இதில் கொடுத்துக்கலாம். பட் இது வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் என்வரன்மெண்ட்டுங்கிறதுனால ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 2-3 பேர் கூட வச்சுக்கலாம். ரியல் டைமில் கூட நீங்கள் 2 or 3 பையர்ஸ் கூட வச்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி பிஸ்னஸ் கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பையர் தான் வந்துட்டு யூஸ்வலாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இது இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் டைம் பீயிங் நான் ஆஸ் இட் இஸ் விட்டுறேன். ஓகே,
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஐட்டம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது வந்துட்டு இப்போ நான் எந்த யூனிட்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ண போறோம். யூனிட் இன் த சென்ஸ் உங்களுக்கு தனியா உங்களுக்கு ஒரு இன்வென்ட்ரி ஹவுஸ் இருக்கணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. பட் இன்கேஸ் நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, ஷாப்லயே பார்த்தீங்கன்னா நீங்க ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டி ஷாப்லயே பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வச்சு அதை குடோன் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா? ஸோ ப்ராப்ளி இந்த ஷாப் நேம் கொடுத்துட்டு சிஹெச்என் ஹைஃபன் மெயின் வேர்ஹவுஸ் ஆர் ஷாப் வேர்ஹவுஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் உங்களோட இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இதெல்லாம் அட்டாச் பண்ணும். ஸோ இது இன்வென்ட்ரி மாடியூல் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஆர்கனைசேஷன் நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லைன் டைப். ஸோ லைன் டைப் அகைன் நம்ம அந்த ரெக்வசிஷன் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, குட் சர்வீஸு அதுலேயே உங்களுக்கு 3-வே மேட்சிங்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ சேம் திங்ஸ் தான். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே இதுதான். ஸோ அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சப்ளையர் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சப்ளையர் போர்ட்டல்னு ஒன்று சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சப்ளையர் போர்ட்டல்னா என்ன அப்படின்னா, இப்போ சப்ளையருக்கு ஒரு லாகின் கொடுத்துருவாங்க யூஷுவல். ஸோ இது அகைன் உங்களுக்கு லைசன்சிங் பார்ட்டெல்லாம் இன்வால்வ்டு. பட் இன்கேஸ் அவங்க சப்ளையர் போர்ட்டல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா சப்ளையருக்கு ஒரு லாகின் கொடுத்துருவாங்க. அப்போ சப்ளையர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம இமெயில் அனுப்ப வேண்டியதில்லை. ஸோ அவரே இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி அந்த நெகோசியேஷன் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த நெகோசியேஷன்னா நீங்கள் சப்ளையர் கூட நெகோஷியேட் பண்ணுறது. 1000 ரூபாய் சொல்கிறாங்கன்னா 800 ரூபாய்க்கு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளையரே அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சப்ளையர் இமெயில் அனுப்பணும், அதை எடுத்து திருப்பி நீங்கள் சிஸ்டமில் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக சப்ளையரே அப்டேட் பண்ணால் எப்படி அப்டேட் பண்ணலாம். அப்போ இந்த யூஆர்எல்லை வச்சு தான் நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவோம். அப்போது இந்த யூஆர்எல் வச்சு நம்ம சப்ளையர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்ளையர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூசர் ஆர் ஒரு லாகின் வந்துட்டு சிஸ்டமில் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளையர் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ இது டிஃபால்ட்டாக ஆரக்கிள் ஜென்ரேட் பண்ணுறது தான். இது நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் சப்ளையருக்கு அனுப்பிச்சிடுவீங்க. ஸோ வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ அங்கே சொன்னோம் இல்லையா, ஸோ அதே ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இதுலேயும் இருக்கும். ஓகே, ஸோ அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்ச் அவுட் இருக்கும். ஸோ பஞ்ச் அவுட்னா உங்களுக்கு அந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த கேட்டகரி தான். ஸோ அதுதான் உங்களுக்கு பஞ்ச் அவுட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ரெக்வசிஷன்லாம் குரூப் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க, ரெக்வஸ்ட் டேட்டை பேஸ் பண்ணியா, இல்லாட்டி ஷிப் டு லொக்கேஷன். ஸோ எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனுக்கு டோட்டலாக சேர்த்து நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோமா, கம்யூனிகேட் இந்த சென்ஸ் இமெயில் கம்யூனிகேஷன் தான். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ண போகிறோமாங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் டேட் அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸ் தான். ஓகே, அதாவது ப்ராமிஸ் டேட் ரெக்வஸ்டட் டேட்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ராமிஸ் டேட் வந்துட்டு வெண்டார் கொடுக்குற டேட்டு, ரெக்வஸ்டட் டேட் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்டட் டேட்டு. ஸோ டிஃபால்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இது. ஓகே, டிஃபால்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் டேட், அதாவது இன்னைக்கு நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா 23 மார்ச்னு வரும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஐ மீன் ஆப்ஷனலே நீங்கள் அதில் சேஞ்சும் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்டேஷன் ஆப்ஷனுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்வசிஷன் லைன்ஸ்லேருந்து எடுத்து வரணுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மேட்சிங் அப்ரோட். ஸோ மேட்சிங் அகைன் நம்ம அந்த ரெக்வசிஷன் பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா, 2-வே 3-வே 4-வே. ஸோ அதுதான், அதாவது மேட்சிங் வித் தி பர்ச்சேஸ் ஆர்டர், ரிசிப்ட், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் கீழே வந்தீங்கன்னா சோர்சிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த நெகோசியேஷன் டைப்னு ஒன்று கொடுப்போம். அது வந்துட்டு உங்களுக்கு கொட்டேஷனை வச்சு பண்ண போகிறோமா, இல்லை ஆக்ஷனை வச்சு பண்ண போகிறோமா, இல்லை ப்ரொபோசலை வச்சு பண்ண போகிறோமா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆர்எஃப்ஐ, ஆர்எஃப்பி. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்.
ஓகே. ஸோ இப்போ கொட்டேஷன் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். அதாவது எனக்கு லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி நான் ஒரு கொட்டேஷன் வாங்குவேன். எவ்வளோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, ஸோ அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஆர்எஃப்கியூ. ஓகே. ஸோ இந்த கேஸில் நம்ம ஆர்எஃப்கியூ தான் போட்டிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆர்எஃப்கியூ அகைன் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு தெரியும். ஸோ இந்த வெயிட்னா எதுக்கு, வெயிட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நெகோசியேஷன்னா என்ன, அப்ரூவல்னா என்ன, ஐ மீன் அவார்ட்னா என்ன, ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இப்போ நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ரைமரிலி நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் தேவைப்படும். ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் டைப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் டைப்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக க்ரியேட் ஆகணும், நெகோசியேஷன்னா நெகோசியேஷனுக்கு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா ரெஸ்பான்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அந்த சோர்சிங் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் தான். அதாவது அந்த நெகோசியேஷன் சொன்னோம் இல்லையா, நான் கொட்டேஷன் வாங்குறேன், கொட்டேஷன் வாங்கி ரெஸ்பான்ஸ் வெண்டாருக்கு கொடுக்குறேன். லெட்ஸ் சே டெல் லேப்டாப் ஒன்று நான் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா, ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த கான்ஃபிகரேஷனில் இதுதான் ப்ரைஸ் வரும்னு சொல்லுவார். ஸோ நான் வந்துட்டு இன்னொரு வெண்டார்கிட்ட இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஸோ பார்கெயின் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு சோர்சிங் ஆர் நெகோசியேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அதோட ஆப்ஷன்ஸ் தான். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்லி ப்ரொக்யூர்மெண்ட்டோட பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல்ஸ். ஸோ அப்ரூவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இங்கே இருக்குது அப்ரூவல் மேனேஜ்மெண்ட், பர்ச்சேசிங் டாக்குமெண்ட் அப்ரூவல்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மேனேஜர் அப்ரூவல் வந்துட்டு ஒன்று செட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணல. ஸோ நான் வந்துட்டு மேனேஜர் அப்ரூவல் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேனேஜர் அப்ரூவல். ஓகே. ஸோ இப்போ இதில் ஆட் கண்டிஷன். ஸோ ஆட் கண்டிஷனில் போயிட்டு லெட்ஸ் சே பையரை வச்சு ஓகே. ஸோ இப்போ பையர் வந்துட்டு எஸ்சிஎம் 10 இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த மேனேஜர் அப்ரூவல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் நான் ரூல் எழுதுறேன். ஓகே. ஸோ இப்போது இதில் வந்துட்டு நம்ம அந்த அப்ரூவல் குரூப் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்போது அதுக்கு அப்ரூவல் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் சர்ச் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நோட்டை கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இதில் போயிட்டு மேனேஜ் டாஸ்க்னு கொடுங்க. மேனேஜ் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா மேனேஜ் டாஸ்க் கான்ஃபிகரேஷன் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு அப்ரூவல் குரூப்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா இந்த அப்ரூவல் குரூப், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இதில் ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ரூவல் குரூப் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இதில் ஜஸ்ட் நேம் கொடுத்துருக்குங்க மேனேஜர் அப்ரூவல். ஓகே. ஸோ அடுத்தது யூசர் யாருங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. ஓகே. ஓகே. ஸோ பிஃபோர் தட் ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ இது நீங்கள் மல்டிபிள்
யூசர்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த கேஸில் நான் ஒரே ஒரு யூசர் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ யூசர் ஓகே. ஸோ இந்த மேனேஜ் யூசர்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுலேயும் போயிட்டு இதை ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த அப்ரூவல் ரூல்ஸில் போயிட்டு டேக் பண்ணிடலாம். மேனேஜ் யூசர். ஓகே. ஸோ இதில் போயிட்டு லிங்க் யூசர்ஸ், இதில் டிகேஎம். ஓகே. அதுக்கப்புறம் இதில் பர்சன் டைப்பில் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லீகல் எம்ப்ளாயில் வந்துட்டு US1 லீகல் என்டிட்டி. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு US1 பிஸ்னஸ் யூனிட். ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த யூசர் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ரூவல் குரூப்பில் வந்துட்டு இந்த யூசர் நேம் வந்துட்டு நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு டிகேஎம்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண யூசர். ஸோ டிகேஎம். ஸோ இது நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். அப்போது இங்கே உங்களுக்கு ரூல் எப்படி பேசிக்லி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த பையர், அதாவது இந்த லாகின் இருக்கு இல்லையா, SCM10.student, இந்த லாகின்ல இருந்து நான் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மேனேஜர், அதாவது டிகேஎம்க்கு வந்துட்டு எனக்கு அப்ரூவல் ரெக்வெஸ்ட் போகும். ஓகே. அப்போது ஃபைனலி நம்ம இது அட்டாச் பண்ணோம். நேம் வந்துட்டு மேனேஜர் அப்ரூவல். ஓகே. ஓகே. மேபி சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே.
மேபி நான் ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபார் டைம் பீயிங் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ திருப்பி வந்துட்டு நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாக் அவுட் அண்ட் லாகின். ஓகே, ஸோ இப்போ வருது. ஸோ அதை ரெஃப்ரெஷ் இஷ்யூஸ் வரும்ல. ஓகே, மேனேஜர் அப்ரூவல் குரூப் தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போது இது வந்துட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டு ஸோ டெப்ளாய் சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ இப்போது இது முடிஞ்சது. பர்ச்சேஸ் அப்ரூவல் கொடுத்துட்டோம். ஸோ லாஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மேண்டட்ரியாக நீங்கள் ரெக்வசிஷனுக்கு தனியாக, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு தனியாக க்ரியேட் பண்ணுங்கிற ஆப்ஷன் இல்லை. பட் நான் இதில் எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்துட்டு நம்ம ரெக்வசிஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அதனால் நான் இதில் மேனுவலாக போய்ட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம ரெக்வசிஷனுக்கு கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதனால் டூப்ளிகேட்டுன்னு சொல்லுது. ஸோ அதனால் நான் _1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பையர். ஸோ அதில் அப்ரூவலில் நம்ம பையர் தான் கொடுத்துருந்தோம். ஸோ சிமிலர்லி இங்கேயும் வந்துட்டு நான் பையரை வச்சு ஒரு ரூல் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட இன்புட் சோர்ஸு, ரெண்டாவது வந்துட்டு உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, மூணாவது வந்துட்டு பையர். ஸோ இந்த கேஸில் பையர் வந்துட்டு SEM10. இந்த இது SEM10. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு அக்கௌண்ட். ஸோ இந்த கேஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு டேக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ரியல் டைமில் நீங்கள் உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நான் வாட்டர் யூசேஜ் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொடுத்துருவாங்க. ஸோ பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது வந்துட்டு நீங்கள் யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம அகெயின் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் நான் அடிஷன் டு எக்ஸிஸ்டிங் ஒன் நான் இன்னொரு லைன் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நான் இதில் டேக் பண்ணிடுறேன். சாரி, இது அக்கௌண்ட் ரூல் வராது, மேப்பிங் செட் வரும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது BPI செட் 1. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இது ஆக்டிவாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சிமிலர்லி நம்மளோட டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன்.
ஸோ இப்போ இதுவும் ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இல்லை. அப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இது மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆக்டிவ்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம ப்ராசஸ் ரெக்வசிஷன் கொடுத்தோம்னா நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் பார்க்கலாங்களா, இல்லை ஐ மீன் டைம் இருக்கா, இல்லை உங்களுக்கு கால் க்ளோஸ் பண்ணுமா? இல்ல சார், க்ளோஸ் ஓகே, சரி. ஓகே, அப்போ நாளைக்கு 11க்கு திருப்பி கனெக்ட் பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.